தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்திமோன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல, காப்பாத்த வழியும் இல்ல. மேஞ்சூர் பக்கத்துல சிறுவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் விளையாட போனப்போ மோட்டார் செட் பகுதியில கரண்ட் கம்பத்துல ஏற்பட்ட மின்கசிவால தாக்கப்பட்டு 2 பேரும் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தவமிருந்து பெற்ற 2 குழந்தைகளுமே உயிரிழந்ததை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுத காட்சி பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் எப்பயுமே பிரியாம இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கிராம மக்களே துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் முனுசாமி. இவரு தனியார் பேப்பர் மில்ல வேலை செஞ்சுட்டு வராரு. இவருடைய மனைவி ஜீவாவும் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய குழந்தைகள் தான் விஸ்வா மற்றும் சூர்யா. அண்ணன் தம்பியான இவங்க 2 பேரும் எப்பயுமே பிரியாம ஒன்னா விளையாண்டுட்டு வருவாங்க. இந்த சூழல்ல தாய் தந்தையர் வேலைக்கு போன நிலையில வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மோட்டார் செட் பகுதியில இந்த குழந்தைகள் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்பதான் திடீர்னு அங்க மின்கசிவு ஏற்பட்டிருந்த மின்கம்பத்தை தொட்டதால குழந்தைகளை மின்சாரம் தாக்கி குழந்தைகள் உயிரிழந்ததா கூறப்படுது. அந்த வழியா போனவங்க 2 குழந்தைகளும் மயக்கம் அடைஞ்சு கிடந்ததை பார்த்து மத்தவங்களுக்கு தகவல் தெரிவிக்க அதுக்கப்புறமா தான் நடந்தது தெரிய வந்திருக்கா. தங்களுடைய 2 குழந்தைகள் உயிரிழந்ததை பார்த்து பெற்றோர் கதறி அழுத காட்சி பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. ரொம்ப ஆண்டுகளா தவம் இருந்து இந்த 2 குழந்தைகளையும் இவங்க பெற்றெடுத்ததா கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. அண்ணன் தம்பி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம எப்பயுமே இருப்பாங்க, அவ்வளோ பாசமா இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கிராம மக்கள் துயரத்தோட இதை தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த உயிரிழப்பு குடும்பத்தார் மட்டும் இல்லாம மொத்த கிராமத்தையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பனை காணச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த அதிர்ச்சி. அப்பாச்சி மேட்டில் நிலை குலைந்த பரிதாபம். ஐயனே, என்ன இது சோதனை என கதறிய சாமிகள். நடந்தது என்ன? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த குமரன் ஜெயலட்சுமி தம்பதியின் ஆசை மகள் 12 வயதான பத்மஸ்ரீ தனது தந்தையோடு ஆசையாக இந்த வருடம் மாலை அணிந்து கொண்டு சபரிமலை சாஸ்தாவை காண பாத யாத்திரை மேற்கொண்டிருந்தார். தங்களது பகுதியை சேர்ந்த குழுவினர் தலைமையில் அப்பாச்சி மேடு பகுதியை அந்த குழு சென்றடைந்திருக்கிறது. அப்போதுதான் பத்மஸ்ரீ திடீரென மயங்கி விழுந்தாரா. அதிர்ச்சி அடைந்த சாமிகள் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு அப்பாச்சி மேடு மருத்துவ முகாமிற்கு கொண்டு சென்ற போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளனர்.